பாண்டியன் ஸ்டோர் சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம அரசு இருந்துட்டு கார்த்திகேயன் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அப்பாவோட சம்மதத்தோடு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்கள் என்னை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மீனாக இருந்துட்டு நேராக அரசியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அரசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணி வாங்க அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் வந்தது கூட கவனிக்காமல் அப்படி என்ன யோசிச்சுட்ருக்க? ஏதாவது உனக்கு பிரச்சனையா? உனக்கு நான் வர ஃபோன் கால்ஸையும் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி உனக்கு வர மெசேஜையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் சொல்ல அரசே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி. அரசி முன்ன மாதிரி நீ எந்த பிரச்சனையிலையும் போய் மாட்டிக்க கூடாதுன்னு தான் அந்த ஒரே ஒரு அக்கறையினால தான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்கிறதும் சொல்லாமல் போகிறதும் அது எல்லாமே உன்னுடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணி உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் கூட ஃப்ரெண்டாக தான் பழகிட்டுருக்காருன்னு பார்த்தா கடைசியில் நான் உங்களை இன்றைக்கி லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை அண்ணி, அப்பாவோட சம்மதத்தோடு என்னை உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் என்ன நீ சொல்கிறது? நான் பட்ட என் அப்பாவுக்கு கொடுத்த அவமானம் வரைக்கும் போதண்டி, இதுக்கு மேலே யாரையும் நான் லவ் பண்ணுறதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அரசி லவ் பண்ணுறதுல தப்பு இல்லை, ஆனால் யாரை எப்படி லவ் பண்ணுறதுல தான் இருக்கேன். நீ கார்த்திகேயன் அவரை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, கண்டிப்பாக நான் அவரை பார்த்து விஷயம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.